ஏறுமா வாங்க. பாத்து ஏறு. மெதுவா பயப்படாத ஏறுமா. இங்க குடி வந்ததும் நான் படி கட்டிடுறேன். ஏக்கா 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 ஏலக்கா. இதுதான் நீங்க குடி வர போற மொட்டை மாடி. இது பாத்ரூம். பாரு. ஐயோ என்னமா வாடகைக்கு விடுறது வந்தா வீட்டை மட்டும் சுத்தி காட்டு. கண்டதைய காட்டுற. அவன் கிடக்குற சின்ன பையன். நீங்க போய் வீட்டை சுத்தி பாருங்க. வாங்க வாங்க. ஏமா உங்களுக்கு எவ்வளவு ஏத்த இருந்தா நாங்க இந்த வீட்டுல இருக்கும் போதே இன்னொரு பாட்டிக்கு வீட்டை காமிப்பீங்க. இது ஏன் வீடு. உங்களுக்கு வாடகை தர வக்கு இல்ல. முதல் தேதி ஆன உடனே கரெக்டா வாடகை தரேன்னு சொன்னாரு. அதனாலதான் அவருக்கு இந்த வீட்டை வாடகைக்கு விட போறேன். அப்பா நீங்க இருந்தது போதும். முதல்ல இங்க இருந்து போய் தொலைங்க. போங்க. அம்மாடி வீட பார்த்தேன். 4 பக்கம் ஜன்னலோட நல்லா இருக்கு. நீங்க எப்போ வந்து பால் காய்ச்ச போறீங்க? அம்மா நீங்க இந்த வீட்டை வாடகைக்கு விடுறதா முடிவு பண்ணிட்டீங்க. சரி, ஆனா அந்த வீட்டுல இருக்கிற பெரிய மர்மத்தை அவங்க கிட்ட சொல்லிட்டீங்களா? என்னது? ஏன்னா நீங்க எங்களை ஏமாத்துனது மாதிரி அவங்களே ஏமாத்தாதீங்கம்மா. என்ன புதுசா கதை விடுற கதை? நீங்க இப்படி வாங்க. ஏப்பா உனக்கு இந்த பேய் பிசாசுல நம்பிக்கை உண்டா? சொன்னா நம்ப மாட்டீங்க. எங்க குடும்பத்துல எல்லாருமே பேய் அடிச்சு செத்தவங்க தான். அதுல தப்பிச்சது நான் ஒருத்தன் தான். அட பாவி, விதி உன்னை மட்டும் சும்மா விடுமா? உன்னை எங்க கொண்டு நிக்க வச்சிருக்கு பாத்தியா? இதே இடத்துல தாம்பு கயித்துல கல்யாணம் ஆகாத ஏக்கத்துல கருப்பன்னு ஒருத்தன் தூக்கு மாடி செத்துட்டான். அவ ஆவியா மாறி தினம் ராத்திரி 12 மணிக்கு அலையோ அலைன்னு அலைவா. அவன் ஆம்பளைங்களை ஒண்ணு பண்ண மாட்டான். ஆனா பொம்பளைங்களை பாத்துட்டானா என்ன கட்டிக்கோன்னு நாஸ்தி பண்ணிடுவா. கருப்பா ரெடியா? எனக்கு கல்யாணம் எனக்கு மல்லிகைப்பூவு விடுப்பா. இந்த 4 பேர்ல ஒருத்தன் தான் இவன். ஆவிய நேர்ல பார்த்ததுக்கு அப்புறமும் இந்த வீட்டுல குடியிருக்கிறதுக்கு எங்களுக்கு ஒண்ணும் பைத்தியம் இல்ல. வாங்க போயிடுவோம். ஐயா போகாதீங்கய்யா. ஒண்ணுக்கு இடம் கிடைக்குதா? நீர் கடுப்பு வியாதி மாதிரி ஆயிடுச்சு. ஏப்பா போஸ்ட்மேன், எனக்கு ஏதாவது இருக்கா? ஏமா ஆமா சொல்லி அடி வாங்குறதுக்கா? அட போஸ்ட் இருக்கான்னு கேட்டா இருந்தா தட்டி நாங்களே கொடுப்போம்ல. என்ன நிறுத்தி உயிரை வாங்குறா? பெரிய மண்ணத குஞ்சுதுரு. அவன் யாரையும் கூப்பிடல, சாமி தான் கும்பிட்டான். புரியலையே. சின்ன சாமி படமா இருந்தா முத்தம் கொடுத்து கும்பிடுவான். பெரிய சாமி படமா இருந்தா கை தட்டி வாவான்னு கூப்பிடுவான். அதே சாமி ஊர்வலமா இருந்ததுன்னா இதோ பாருங்க. உருண்டு புரண்டு தெருவே மிரண்டு போற மாதிரி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நல்ல வேலையா. எனக்கு என்ன கவலைன்னா, இவன் கூப்பிட்ட வேகத்துக்கு என் பொண்டாட்டி புறப்பட்டு போயிருந்தான்னு வச்சுக்கோ, என் குடும்பமானுமே போயிருக்குமே. உன் பேரை இங்க பதிவு பண்ணேன்னா 1 வாரமோ 10 நாளைக்குள்ளேயோ இந்த இடத்துல வேலை இருக்கு அப்படிங்கிற தகவலை தெரிவிப்பாங்க. யாஸ் என்ன தெரியுமா, உன்னை ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்துல உட்கார வச்சு பாக்கணுங்கிறது தான். நான் நல்லதுக்கு தானடா சொன்னேன். எதுக்காக என்ன அடிச்ச? இங்க ரெஜிஸ்டர் பண்ணா 1 வாரம் 10 நாள் வேலை கிடைச்சிருமா? டேய் இங்க பாத்தியா எவ்வளவு பேர் கியூ நிக்குதுன்னு? இவங்களுக்கு இன்னும் கிடைக்கல, எனக்கு உடனே கிடைச்சிருமா? ஒரு நிமிஷம் இரு. என்னங்க பெரியவரே, நீங்க எப்ப பதிவு பண்ணீங்க? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. நீங்க எப்போ பதிவு பண்ணீங்க? உப்பு சத்தியாகிரகத்துக்கு முன்னாடி பண்ணணும். சத்தியாகிரகமா? அப்படின்னா? ஆமாண்டா, உனக்கு நேரு யாரு காந்தி யாரும் சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க பாரு, எனக்கு வேலை கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நான் இங்க டைம் வேஸ்ட் பண்ண தயாரா இல்ல. 50 ஐயோ ஏமா ஏப்பா சீதப்பா பெரியப்பா மாமா பிரதர் நில்லு, give it the money.
ஏதாவது ஜன்மண்டா போடி. ஆஹா, நீ என்ன அழகா இருக்கிற. பாத்து 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 போடு. ஏயா கை கால்லாம் உனக்கு நல்லா இருக்குல்ல, ஏன் பிச்சை எடுக்கிற? என்னது? ஏயா, நீ குடுக்குற 10 காசுக்கும் 20 காசுக்கும் நல்லா இருக்கிற கையங்காலம் ஒட்டணுங்கிறியா? நானே ரிட்டையர் ஆகி பொழுது போகலையா அப்படின்னு பிச்சை எடுத்துங்க எடுக்கிறேன். போட்டா போடு, இல்லன்னா உடைய. சாமிச்சி தியேட்டர் வருமா? நான் வர்றேன். இந்த காசை அவன் கையில கூட பீடி வாங்கிக்குவான். வச்சா இது தேவையா? முக்காபுலா முக்காபுலா. என்ன சார் வேணும்? வந்து எனக்கு உங்களுக்கு எல்லாம் இங்க இல்ல, பக்கத்துல பைசன் ஜெட்டி பனியன் விக்கிட்டு போய் வாங்கி. அது இல்லைங்க. அதுவும் இல்லையா? எதிர்க்க பிளாட்ஃபார்ம்ல குத்தாலந்துண்டு கூவி விக்கிறாங்க, அதுல ஒண்ணு வாங்கி. கஸ்டமர்ஸ் எல்லாம் மரியாதையா பேச கத்துக்கணும். அவர் என்ன கேட்டாரு, நீ என்ன பதில் சொன்ன? ஏன் சார், உங்களுக்கு என்ன வேணும்? என் சம்சாரம் இல்லைங்க. மூதேவி, உனக்கு சம்சாரம் இல்லைன்னா எங்களுக்கு என்ன? நாங்க இங்க சம்சாரம் எல்லாம் விக்கிறது கிடையாதுயா. சம்சாரத்துக்கு வேண்டியதைத்தான் விற்போம். ஐயா, சம்சாரம் இருக்குங்க, நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்க. என் சம்சாரம் அளவு குறிச்சு கொடுத்துருக்கா. இந்தாங்க. ஏங்க என்ன ஐயா சைஸ்? இந்த சைஸுக்கு உலகத்திலேயே பிரா கிடையாதுயா. ஏன் முதல்ல கஸ்டமர்கிட்ட எரிஞ்சு விளையாடுறீங்க? எந்த சைஸா இருந்தா ஓவர் டைம் போட்டு ஒரே அடியா தச்சு கொடுத்துருவோம். அறிவட்டவனே ஓவர் டைம் போடுறானா? இத தைக்கணும்னா அண்ணா நகர்ல இருந்து அம்பத்தூர் வரைக்கும் ஆள் போடணும். முடியுமா நம்மால? பாரு. 826875. என்னையா அது? ஐயோ, என் வீட்டு போன் நம்பருங்க தப்பா கொடுத்துட்டேன். ஏதோ எங்க கொடுக்கணுங்கிற அறிவு இல்ல. போத்திக்காதீங்க, மன்னிச்சிருங்க. இந்த இருக்கு 22. யோ, பசிக்குதியா? வயிறு வாடுதையா, பசியால் உயிர் போகுதையா. பாலவு வழி இல்லை, சாகவு மனமில்லை, வயிறு வாடுதையா. உனக்கு இது போதியா? இல்லையா? இந்த பாட்டுக்கு இது போதும். பிச்சைக்காரன் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டு போறாடா. பாட்டை மாத்தலாம்னா கேட்டியா? ஒரு ஆம்லெட் போடுப்பா. முட்டை வரலீங்க. உனக்கா? லொல்லு தானே. சரி, பரவாயில்ல. தம்மு காச்சு. டேய், உங்களை எங்கெல்லாம் தேடுறது? எதுக்கு தேடுற? கழுத கட்டா குட்டிக்க வருங்கிற மாதிரி நேரத்துல இங்க தானே இருப்பான். பாவ கொள்றதுக்கு வேலை இருக்காப்பா. பாவத்தலை மேல போட்டு பகையை நிமிர்ந்துடா ராஜா. உன்னை ஒரே கடையில சாப்பிடாதேன்னு சொன்னேனே, இவன் கேட்டானா? ஏகரகர பிகுத்வாரேப்பா, பியாரே குடலா கருதேப்பா, காக்காரகர பச்சப்பா. ஏற்கனவே இவ சொல்றது புரியல, இதுல நீ வேற ஹிந்தில சொல்றியா? கொஞ்சம் தெலுங்கு தெரியும். நகருடா. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் கையேந்தி பவன்லயே சாப்பிடுறது? இந்த கடை பாக்கிய குடுக்கற வரைக்கும். நம்மள யாராவது ஒரு ஆளுக்கு சமைக்க தெரிஞ்சிருந்தா இந்த தொல்லை தேவையாடாங்க. அப்படி பார்த்தா நம்ம 4 பேர்லயே வேலை இல்லாதவ நீ ஒருத்தன் தான். நீ என்ன பண்ற? காலையில இது மாதிரி ஒரு கடையை செட்டப் பண்ணிக்க, கலெக்ஷன் பாத்துக்க. சாயங்காலம் நாங்க வந்து பின்ன பேசுறோம். என்ன பார்த்தா அவ்வளவு கேவலமா இருக்கு? நாளைக்கு பைசா ஹோட்டல்ல செக்யூரிட்டி வேலைக்கு போறேன்டா. வேலை கிடைச்சதுன்னா நான் தான் கிங். என்னது? என்ன ரொட்டி? செக்யூரிட்டி? அது உனக்கு. டேய், பைசா ஹோட்டல்ல ஏன்டா டேய்?